தொடர் கனமழை காரணமாக கிண்டி ரேஸ்கோர்ஸில் உள்ள 6 குளங்களும் பெருமளவில் நிரம்பியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். மணிவண்ணன், இந்த 6 குளங்களும் நிரம்பியுள்ள நிலையில் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னையில் கடந்த 4 நாட்களாக டிட்வா புயல் காரணமாக தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை காரணமாக மழைநீர் தேங்கியுள்ள சூழலில் சென்னை மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மும்முரமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து இதன் ஒரு பகுதியாக சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த 6 குளங்களும் இந்த மழைநீர் இந்த டிட்வா புயல் காரணமாக பெய்த தொடர் மழையின் காரணமாக பெருமளவில் நிரம்பியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஆண்டுக்கு முன்னதாக இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகமானது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை மாநகராட்சி கைப்பற்றி தொடர்ந்து சென்னை மாநகராட்சி சார்பாக இங்கு புதிதாக 4 குளங்கள் உருவாக்கப்பட்டன. ஏனென்றால் இந்த கிண்டியை சுற்றியுள்ள வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் அனைத்துமே சிறு மலைக்கே அதிகளவிலான மழைநீர் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து தேங்கும் சூழல் தான் இருந்தது. இந்நிலையில் அங்குள்ள மழைநீரை அகற்றுவதற்கும் அங்குள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கும் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய குளங்களை மழைநீர் சேகரிப்பதற்கு சென்னை மாநகராட்சி சார்பாக பயன்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளும் கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்திலே ஏற்கனவே 2 குளங்கள் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 14,000 கன மீட்டர் அளவுள்ள அந்த குளங்கள் கொள்ளளவு கொண்ட அந்த குளங்கள் சென்னை மாநகராட்சி சார்பாக எடுக்கப்பட்டு தொடர்ந்து புனரமைப்பு பணிகள் ஆழப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 19,000 கன மீட்டர் கொள்ளளவு கொண்ட குளங்களாக மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. இந்த 2 குளங்கள் மட்டுமல்லாது புதிதாக சென்னை மாநகராட்சி சார்பாக மேலும் 4 குளங்கள் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்திலேயே உருவாக்கப்பட்டிருந்தன. 1,10,000 கன மீட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த குளங்கள் இந்த நடப்பு நடவடிக்கை காரணமாக குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையொட்டி சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக 2,40,45,000 கன மீட்டர் கொள்ளளவு கொண்ட குளங்களாக இந்த புனரமைக்கப்பட்டு தொடர்ந்து மழைநீரை சேகரிப்பதற்கு இந்த பகுதியிலேயே மழைநீரை சேகரிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அனைத்து நடவடிக்கைகளும் சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கிண்டி, வேளச்சேரி, 5 பர்லாங்கு ரோடு, மடுவின்கரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மழைநீர் காரணமாக அதிகளவு தேங்கக்கூடிய பகுதிகளிலிருந்து மழைநீரானது இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள குளங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சேகரிக்கப்பட்டு இங்கிருந்து அடுத்த கட்டமாக இந்த குளங்கள் நிரம்பும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக இங்கிருந்து அடையாறு வழியாக இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மொத்த 6 குளங்கள் கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த 6 குளங்களும் 2,453 கோடி லிட்டர் மழைநீரை கொள்ளளவு கொண்டு சேமிப்பதற்கான ஒரு குளங்களாக வெட்டப்பட்டிருந்தது. இந்த குளங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 2,453 கோடி லிட்டர் மழைநீரானது சேகரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இங்கு அமைக்கப்பட்டுள்ள கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 6 குளங்களும் பெருமளவில் மழைநீரானது சேகரிக்கப்பட்டுள்ளது. இந்த குளங்கள் பின்வரும் நாட்களில் அதிகளவு மழை பெய்யும் பொழுது அதிகளவிலான மழைநீரானது முழுவதுமாக இந்த குளங்கள் நிரம்பும் பட்சத்தில் இங்கிருந்து மழைநீரை வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கையும் சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.